Good morning guys, it's day 2 in Kanyakumari. Time is 5:45 in the morning. So 6:40 is sunrise. Time வந்து 5:45 ஆகுது. ஸோ நேற்றுக்கு தான் சன்செட் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் போய்ட்டு சன்ரைஸ் அதை கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். பெட்டு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அடித்து போட்ட மாதிரி தூங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 8 hours நகராமல் தூங்கியிருக்கேன் இந்த இடத்துல. ஈஸி. டைம் வந்து இப்போது 6 ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம். சன்ரைஸ் வந்து 6:40 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, நடந்து தான் போக போகிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ நடந்தே போகலாம். நடந்து போயிட்டு எப்படி பைக் வந்து நம்ம இங்கே தான் சேஃபாக பார்க் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் வாசல்லே வந்து பைக். ஸோ இப்போது சன்ரைஸ்க்கு வந்து நம்ம இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். எல்லோரும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சண்டேனால நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க. 6:40 சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் பண்ணுறேன். ஸோ அங்கே டேரெக்டாக போய் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வந்து இப்போ இந்த சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் பில்டப் ஆகிட்டுருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ பெருசு. பார்த்தாச்சு. ஸோ மணி சன்ரைஸ் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி இது முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்குறேனே. ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. ஸோ சன்ரைஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது ரூமுக்கு போக வேண்டியதான். ரூமுக்கு போயிட்டு நம்ம இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கூட்டமாக இல்லைன்னா திருவள்ளுவர் சர்ச்சு போகலாம். கூட்டமாக இருந்துச்சுன்னா அது போக முடியாது. அப்புறம் அதே சேம் அப்ளைஸ் ஃபார் அந்த விவேகானந்தர் மெமோரியல் ராக் மெமோரியல் இருக்கும். ஸோ பார்க்கலாம். கூட்டமாக இல்லைன்னா அல்கோ, இப்படி இல்லைன்னா தூரத்துலேருந்தே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இன்றைக்கி 12 o'clock வந்து ரூம் செக் அவுட் பண்ணோம். செக் அவுட் பண்ணிவிட்டு மதுரை போகிறேன். மதுரையில் தான் இன்றைக்கி நைட் ஸ்டே. மதுரையில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளை கார்த்தால மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு டேரெக்டாக சென்னைக்கு ரிட்டன். இதான் பிளானு. லெட்ஸ் சி பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆக பார்க்கலாம். பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ஃப்ரீக்கெலாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். நமக்கெலாம் செட் ஆகாது. நான் இருக்கிற ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இது. ஒரு ஹார்ட்லி ஒரு 100 meters இருக்கும். அதான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டலு. மூச்சு அரைக்குது. சன்ரைஸ்லாம் நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்து. எந்திரிக்காதே 12 மணிக்கு தான் எப்படி சன்ரைஸ் பார்க்குறது டெய்லி.
கைஸ் அப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனேன். ஸோ இப்போ குளிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கன்னியாகுமரி வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அப்படி லைட்டாக சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ பெட் ஒன்று இருக்குங்க. அப்புறம் ஸோ இங்கே 2 சோஃபா இருக்குது. அப்புறம் இங்கே பெஞ்ச் ஒன்று இருக்குது. ஸ்டூல் மாரி ஒன்று இருக்குது. கண்ணாடி இருக்குது. கண்ணாடி முன்னாடி நான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலி இப்போ இங்கே லைட்டிங் நல்லா இருக்குது. ப்ளஸ் இங்கேருந்து வர வெளிச்சமும் நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து நான் என்னோடய ரைடிங் ஜாக்கெட், ஹேண்ட் பேக், ஹெல்மெட் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். வாஷ்ரூம் நீட்டாக இருக்குது. நீட்டாக எனக்கு வந்து வாஷ்ரூம் நீட்டாக இருந்தால் போதும். ஸோ திஸ் இஸ் அ ரூம். குட்டியாக சூப்பராக இருக்குது. 2 பேர் வந்து தாராளமாகவே தங்கலாம் இங்கே. அதுக்கேற்ற மாதிரி தான் ரூம் இருக்குது. கண்டிப்பாக worth the price. So let's go and explore Kanyakumari. பைக் எடுத்துகிட்டு போனால் அங்கே பார்க்கிங் இருக்காது. ஸோ அதனால் நடந்தே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பக்கத்தில் தான். ஸோ நம்ம இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு விவேகானந்தர் அந்த ராக் மெமோரியல் போகலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இங்கே தான் அந்த ஓட்டிங்க. பட் ஆனால் இப்போ கூட்டமே இல்லை. டைம் வந்து 10:40 ஆகுது இப்போது. ஸோ ஃபெரிக்கு வந்து 50 ரூபாய்ங்க. கூட்டம் அங்கே இருக்குது. ஸோ இதான் அந்த பில்லு. 150 மெம்பர்ஸ் ஒரு போட்டு ஒரு இங்கே கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 10 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா. தட்ஸ் அ குட் திங். 3 லைன் இருக்குது வரிசையாக. ஸோ இப்போ வந்து கேட் மூடிட்டாங்க. அதனால நல்லா அங்கே உட்காந்துருக்கோம். லெட்ஸ் வெயிட். போயிட்டு ஒரு ஃபெரியில் ஏறணும்னு நினைக்கிறேன். ஃபெரியில் போயிட்டு 2 இடத்துக்குமே கூப்பிட்டு போவாங்க போல இருக்குது. விவேகானந்தர் அந்த மெமோரியலும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு 2மே கூப்பிட்டு போவாங்க. லெட்ஸ் கோ. விவேகானந்தர் ராக் மெமோரியல் கிட்ட வந்துட்டோம். போட் வந்து எப்படி பார்க் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து விவேகானந்தர் ராக் மெமோரியல் கிட்ட வந்துட்டோம். டிக்கெட் வாங்கணும். 20 ரூபீஸ் டிக்கெட்டுங்க.
ஒயிட் லைன்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா கால் சுடாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒயிட் லைன்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கேன். ஸோ இப்போ இங்கே விவேகானந்தர் மெமோரியல் பார்த்தாச்சு. இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, வந்து இப்போது திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கிட்ட வந்துட்டோம். இட்ஸ் வெரி ஹியூஜ். பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. கிட்டக்க வர வர ரொம்ப பெருசாக தெரியுது. அவங்க மேலே போய் பார்ப்போம். போத் விவேகானந்தர் மெமோரியல் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். விட்டுட்டு வில் மூவ் ஃப்ரம் ஹியர், அதாவது ஃப்ரம் கன்னியாகுமரி. ஸோ பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே கிளம்ப வேண்டியதான். 40 ரூபாய். வெயில் நல்லா பயங்கரமாக அடிக்குது. ஸோ ஒரு இளநீ அரௌண்ட் 2. ஸோ நான் இப்போ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம மதுரைக்கு கிளம்ப வேண்டியதான். டைம் வந்து 1:45 ஆகுது. இப்போது நான் வந்து இங்கேருந்து ஒரு 3 o'clock கிளம்பலான்னு இருக்கேன். போகிற வழியில் தான் சாப்பிட போகிறேன். So that's it. இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். திருநெல்வேலியில் இருக்கேன். கன்னியாகுமரியிலேருந்து மதுரை போகும்போது திருநெல்வேலி க்ராஸ் பண்ணேன். ஸோ தாட் ஆஃப் கெட்டிங் இருட்டுக்கடை அல்வா, ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அது வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இருட்டுக்கடை அல்வா வந்து சண்டே க்ளோஸ் தான். அது எனக்கு தெரியாது அந்த மேட்ரு. அது எங்கே இருக்குன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கும் ஆப்போசிட்லேயே இருக்கும் அந்த கடை. பட் அதான் அது க்ளோஸ்டு. ஸோ பாரதி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட வந்திருக்கேன். திருநெல்வேலியில் இருக்கேன். சாப்பிட்டுட்டு ஸோ நான் வந்து இப்போது மதுரை ரீச் ஆகிட்டேன். டைம் வந்து 9:45 ஆகுது நைட்டு. மதுரை ரீச் ஆகியாச்சு. ஸோ இதான் அங்கே இருக்கிற ரூம். ஸோ நாளைக்கு காத்தால கோவிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக சென்னை தான். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் day 2 வீடியோ கைஸ்.
Hope you guys liked it. Do like, share and subscribe. Take care guys. Bye.